தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. கோவை மதுக்கரை அருகே ஆம்புலன்ஸ் வாகனமும் காரும் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் 2 பேர் காயமடைந்திருப்பதான அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. கேரளா சென்று கோவை மதுக்கரை அருகே ஆம்புலன்ஸ் வாகனமும் காரும் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் காரும் ஆம்புலன்ஸும் சுக்குநூறாக நிலையில் 2 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அது குறித்த காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருண் வழங்க நாம் கேட்கலாம். அருண், விவரங்கள். வணக்கம். அதாவது கேரளாவில் இருந்து ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று கோவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கோவையில் இருந்து நோயாளி ஒருவரை கேரளாவிற்கு சென்று அங்கு அவரது உறவினர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அந்த ஆம்புலன்ஸ் அவரது ஓட்டுநர் மட்டும் அந்த வாகனத்தை இயக்கி வந்து கொண்டிருக்கிறார். அந்த வாகனம் மதுக்கரை அடுத்த போடிபாளையம் பிரிவு அருகே வந்தபொழுது எதிர் திசையில் கோவையிலிருந்து கேரளா நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில அந்த கார் முன்னால் சென்ற ஒரு வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்ட பொழுது அந்த காரும் ஆம்புலன்ஸ் வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்தானது ஏற்படுகிறது. இந்த விபத்தில் ஆம்புலன்ஸ் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகிறது. அதே வேளையில் கார் சுக்குநூறாக அங்கேயே உடைந்து சிதறுகிறது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த அந்த ஓட்டுநர், அதே போன்று ஆம்புலன்ஸில் வந்த ஓட்டுநர் என இருவர் பலத்த காயமடைகிறார்கள். படுகாயமடைந்து காருக்குள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த ஓட்டுநரை அந்த பகுதியில் வந்த வாகன ஓட்டிகள் மற்றும் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அந்த காரை உடைத்து மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இந்த காரின் ஓட்டுநர் பலத்த காயமடைந்திருக்கிறார். அவர் உயிருக்கு போராடும் நிலையில் தான் தற்பொழுது அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அதே வேளையில ஆம்புலன்ஸ் வாகனத்தின் ஓட்டுநரும் காயமடைந்து தற்பொழுது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த இருவரும் யார், எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பது குறித்த விவரம் தற்பொழுது வரை தெரியவில்லை. இது தொடர்பாக மதுக்கரை காவல் நிலைய போலீசார் தற்பொழுது சம்பவ இடத்தில் அந்த 2 வாகனங்களையும் அப்புறப்படுத்தி சம்பவ இடத்தில் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்தான அந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் எங்காவது இருக்குமா என்ற அடிப்படையில் விபத்திற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் காரின் ஓட்டுநர் தான் அந்த வாகனத்தை முந்திச் சென்று அந்த விபத்தை ஏற்படுத்தியது என்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அருண். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.